Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை நோக்கமா இருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போகிறாராம். என அன்பான தேவ பிள்ளைகளே, என் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ண போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, பாருங்க, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நம் மேல் நோக்கமாய் இருக்க போகிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்றோம், எங்க நடக்கிறோம், இது எல்லாவற்றையும் எங்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து நம்முடைய செயல்களிலே ஆண்டவர் முன்னின்று நடத்தி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். முதலாவது அவர் நோக்கமாய் இருக்கிறாராம். இரண்டாவது, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, பாருங்க, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி. மூன்றாவது, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோட உடன்படிக்கை என்ன பண்றாராம்? திடப்படுத்துவாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையிலே இன்று ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு பழுகி பெருக போகிறீர்கள். உங்களுடைய பிசினஸ்ல பழுகி பெருக போறீங்க. உங்களுடைய ஞானத்துல பழுகி பெருக போறீங்க. உங்களுடைய எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்திலே பழுகி பெருக போறீங்க. உங்களுடைய சுகத்திலே பழுகி பெருக போறீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இனி தங்கி இருக்கிறதோ, தாமதிக்கிறதோ, இல்லைன்னா அடைக்க வைக்கப்பட்டு இருக்கிறதோ, இது எல்லாம் இன்றி முறிக்கப்பட்டு பழுகி பெருக போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பாருங்க, ஆண்டவர் பழையதை என்ன பண்ணுவார்? விலக்கி புதுசை தர போறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நாங்க பழைய காரியங்களை நாங்க வச்சிருக்கிறோம், பழைய வீட்டுல இருக்கிறோம், பழைய காரை யூஸ் பண்றோம், எனக்கு இப்போ ஒரு பழைய வேலையில புது வேலைக்கு நான் போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் பழையதை விலக்கி புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். புதுசு வரணும்னா பழைசு என்ன பண்ணும்? வெளியே போகணும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழையவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாருங்க, சும்மா இல்ல, உங்களையே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை விலக்க வைத்து புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். ஹல்லேலூயா. பழைசை எடுத்துட்டு புதுசை என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் வைக்க போகிறார் உங்க வாழ்க்கையில. எத்தனை ஆசீர்வாதம்! ஹல்லேலூயா. பழையவை கடைந்தன, புதியவை புகுந்தன என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவர் புதுசு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பழுகி பெருக பண்ணி பழையவை கடைக்க பண்ணி புதுசா ஆண்டவர் வைக்க போறார். பழைய வாழ்க்கை கடந்து போச்சு, பழைச யோசிக்காதீங்க, பழைசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நாள்ல இருந்து புதிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்யறாரு. புதுசு உங்க வாழ்க்கையில வரப்போகுது, உங்க வீட்டுல வரப்போகிறது, எல்லா இடங்களிலும் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இனி செகண்ட் ஹேண்ட் வண்டி கிடையாது. எப்ப பார்த்தாலும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்னதுங்க, செகண்ட் ஹேண்ட்லயே பார்த்துட்டே இருப்பார். வண்டி வாங்கினாலும் சரி, வீட்டுல ஒரு சோஃபா வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அவர் செகண்ட் ஹேண்ட்லேயே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இனி செகண்ட் ஹேண்ட் அல்ல, சீப்பா கிடைக்கும்ன்றதுனால செகண்ட் ஹேண்ட் வாங்க போறது இல்லை. ஆண்டவர் புதிய காரியங்களை ஆண்டவர் புதுசா உங்க வாழ்க்கையில தர போறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. இனி எல்லாம் புதிதாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பழையவை கடந்ததாக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. புதியவை புகுந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இனி புதிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க.
Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.